ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் ரிமோட் கண்ட்ரோலு. இது வந்து ஒரு நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலம் யூஸ் பண்ணுறது. இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் சரி சும்மா வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு ஆசைக்காக வாங்கி செக் பண்ணுறேன். உள்ளே வந்து இதுதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டோட்டலோட அந்த யூனிட் வந்து இங்கே இருக்குது. இது ரிமோட்டு. இல்லை, இதுக்கு பேட்டரியும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது வந்து 4 டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 4 ப்ளக் பாயிண்ட்னா 4 ப்ளக் பாயிண்ட்டில் வந்துட்டு ஏபிசிடின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏபிசிடியில் வந்துட்டு இப்போ ஏ அமுத்துனா ஒன்று ஆன் ஆகும், திருப்பி அமுத்துனா ஆஃப் ஆகும். இப்போ லைட்டோ ஃபேனோ ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்தந்த இது வந்து ஆன் ஆஃபுக்கு இது தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது ஆக்சுவலாக பற்றி எல்லாம் போட்டிருக்குறாங்க. இதில் இது வந்து 220 வோல்ட்டு 240 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கும் அப்படின்ட்டுன்னு. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நான் கலர் கோடிங்கோடு இந்த இதில் கொடுத்துட்டாங்க இந்த ரிமோட் கண்ட்ரோலில். இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் டோட்டலாக. அதில் வந்து பிளாக் நியூட்ரு, அதுக்கப்புறம் ரெட்டு வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நியூட்ரும் ஒரு ஃபேஸும் வந்து நம்ம நம்ம உள்ள வர இதுக்கு கொடுத்துடணும் இன்புட்டாக. அதுக்கப்புறம் ஒரு நியூட்டர் பிளாக்கும், மீதி இருக்கிற 1 2 3 4மே வந்து அவுட்புட் வர 240 வோல்ட் அவுட்புட் வரும். அதாவது ஏனா எல்லோ கலர், பினா இது, சினா இது, டினா இது, அப்படி ஒவ்வொன்றா சுவிட்சிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு தான் கிட்டத்தட்ட. இது வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மெத்தடில் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்க்ரூ கூட கிடையாது, பரவாயில்ல, ஈஸியாக இருக்குது. ஏதாவது இஷ்யூன்னா டக்குன்னு கழட்டி பார்த்துடலாம் போல். ஆனால் இது ரொம்ப டேஞ்சர். 240 வோல்ட் வருது. உள்ள ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஸ் மட்டும்தான். ரிலேவும் சுவிட்சிங்க்கு ஒரு ஐசி மட்டும், 2 ஐசி கொடுத்துருக்காங்க. சுவிட்சிங்க்கு இல்லை ரிமோட்டுக்கு ஒரு ஐசி ப்ளஸ் 4 ரிலேக்கு 4 டிரான்சிஸ்டர், சுவிட்சிங் டிரான்சிஸ்டர் இது. சரி, ஓகே. நம்ம எப்படி நான் இதை எப்படி அசம்பிள் பண்ண போகிறேன்னா, ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்து அந்த ஜங்ஷன் பாக்ஸில் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுவோம். ஐயோ வந்துடுச்சு, பரவாயில்ல, நியூட்ரு தான் நம்மகிட்ட. ரொம்ப இத்த மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ள எல்லாம். நம்மக்கிட்ட இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. இந்த ஜங்ஷன் பாக்ஸில் ஏபிசி இந்த மாதிரி 1 2 3 4 போர்ட்லேயும் 4 பேஸ் மாட்டி இந்த ரிமோட் கிட்ட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஜங்ஷன் பாக்ஸை இப்படி பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் தான் பேஸ் வரும், ரைட் சைடு நியூட்ரு வரும். பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இங்கே வந்து ரைட் சைடு பேஸ் வரும், லெஃப்ட் சைடு நியூட்ரு வரும். இப்போ இந்த பேஸ் லைன் 4யுமே கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை அப்படியே இதில் சால்ட்ரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிவிடுவோம்.
இப்போ ஒவ்வொரு பேஸையும் ஒவ்வொரு ஃபேஸில் கொடுத்துருவோம். சால்ட்ரிங் பண்ணி வச்சதை இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நியூட்ரல் பேஸையும் கரெக்டாக கொடுத்துருவோம். நியூட்ரல் வந்து இங்கே தான் வருது, இங்கே ஏதோ ஒரு லைனில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேஸ் வந்து இங்கே சால்ட்ரிங் பண்ணணும் இந்த இடத்துல. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸில் வந்துட்டு இதை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. நமக்கு அதிலே வந்து சுவிட்சுக்கு வந்து அந்த 3 பின் ப்ளக்கில் நமக்கு ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பேஸ் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு 4 ஃபிட்டிங் இருக்குது அப்படின்னா, இப்போ லைட்டு ஒரு 0 வாட்ஸு ஒரு இது அப்படி இருக்குன்னா கூட கொடுத்துக்கலாம். ப்ளஸ் நம்ம இதுக்கு தான்ட்டு இல்லை, நிறையா யூஸபிள் இதில் இருக்குது. லாஸ்ட் ஃபைனலாக ஒன்றுக்கா செக் பண்ணிக்குவோம். 1 2 3 4 எங்கேயோ உரசிட்டு இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம டிவைஸ் இது ரெடியாக இருக்குது. இதிலேருந்து இப்போது ஒரு பேஸும் ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு கொடுத்தாச்சு. இதை இப்போ ப்ளக் பண்ணுவோம். வெடிக்குதா என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஸோ ப்ளக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, வெடிக்கலை. லைட் இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து கடைசியில் உள்ளது. ஆனால் நான் என்ன பண்ணேன், பேட்டரியே போடல. பேட்டரியை போட்டுருவோம். ஓகே, இந்த ஏல வந்துட்டு இந்த ப்ளக் இருக்குது. இப்போ பிசிடின்னு வரும்னு நினைக்கிறேன். இதை இப்போ நம்ம ஜங்ஷன் பாக்ஸே ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ப்ளக் பாயிண்டில் நம்ம ஏபிசிடின்னு கொடுத்துருக்கோம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து சார்ஜரு, இது வந்து ஹோம் தேட்ரு, இது வந்து நார்மலாக லைட்டு நம்ம கொடுத்தாச்சு. இப்போது பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் அமுத்தி பார்ப்போம் ஒன்றும் ஒர்க் ஆகுதான்ட்டுண்ணே. ஏ ஓகே, லைட். பி ஹோம் தேட்ரு. சியில் எதுவும் மாட்டலை. டி மொபைல் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே தான், ஆஃப் பண்ணியாச்சு. சியில் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது பண்ணால் எல்லாமே ஒரே நேரத்தில் ஆன் ஆகிடும். டோட்டலாக ஆஃப் பண்ணுறதுக்கு இது இருக்குது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், உருப்படி தான், ஒர்த்து தான், இது நல்லாயிருக்கு. இது எதுக்காவது நம்ம நிறையா இருக்குது நமக்கு. அதே மாதிரி இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வயசானவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களால அவ்வளோக்கா எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரூமுக்கு தேவையான இதெல்லாம் இதில் செட் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட கூட கொடுத்துக்கலாம். அவங்க இது ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆள் இல்லாமல் கூட. ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.